அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹ் முஸ்லிம், சுனன் இப்னு மாஜா, ஜாமியு திர்மிதி போன்ற ஹதீஸு நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அமலை பற்றி சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? நாம் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு அமல் தான். எந்த ஒரு முஸ்லீம் தான் ஒலு செய்யக்கூடிய அந்த காலகட்டங்களில் எந்த விதமான உலக பேச்சுகளிலும் ஈடுபடாமல் அழகான முறையில் உள்ள தூய்மையுடன் யார் ஒலு செய்கிறாரோ, ஒலு செய்து முடித்ததற்கு பின்பாக நாம் அன்றாடம் ஓதக்கூடிய கலிமா ஷஹாதா தான். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற திருக்கலிமாவை யார் ஓதுகிறாரோ, இப்படிப்பட்ட அந்த நபருக்காக வேண்டி நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தினுடைய 8 வாசல்களும் திறக்கப்படும். அந்த 8 வாசல்களில் நாம் எந்த வாசல் வழியாக சொர்க்கம் செல்ல விரும்புகிறோமோ அந்த வாசல் வழியாக சோனம் பிரவேசிக்கலாம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அமல் நாம் அன்றாடம் செய்கிறோம். ஆனால் எல்லா பேச்சுகளையும் உலக பேச்சுகள்னால் பேசி கொண்டு செய்வதை விட இஹ்லாஸான முறையில் அல்லாஹுக்காக வேண்டி செய்து இந்த கலிமாவை ஓதி சொர்க்கம் செல்ல நாம் முயற்சிப்போம். அதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக.